எல்லாரும் தயாராகிட்டீங்களா? ஆடி 18க்கு மாவீரன் தீரன் சின்னமலையின் நினைவு நாள். நம்ம ஓடா நிலைக்கு போகிறோம். அதுக்கப்புறம் சங்ககிரியில் இருக்கக்கூடிய நினைவு தூணுக்கு போகிறோம், நினைவஞ்சலி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். கொஞ்ச காலமாக இந்த ஆடி 18 அன்னைக்கு நினைவு சின்னங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் நம்ம இளைஞர்கள் கொஞ்சம் அத்துமீறலில் ஈடுபடுறத நம்ம பார்க்குறோம். நம்ம காலங்காலமாக நம்ம சமுதாயத்தில் நம்ம பெரியவங்க ஒரு கண்ணியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஊர் உலகத்தில். அப்படி இருக்கும்போது சிலர் செய்கிற இந்த அட்ராசிட்டி நம்ம சமூகத்தின் மேலே இருக்கிற பார்வையவே மாற்றுது. நிறைய பேர் முகம் சுளிக்கிறாங்க. மற்ற சமுதாயத்துக்காரங்க மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்களே அதை விரும்பலை. தயவு செஞ்சு இந்த அட்ராசிட்டியை இல்லாமல் கண்ணியத்தோடு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம சமுதாய தலைவர்கள் அவங்க பின்னாடி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம கண்ணியம் குறையுது, நம்மளை பற்றின பார்வை மாறுது, நம்ம சமுதாயம்னா எந்த அளவுக்கு இருப்போம், நம்ம கட்டுக்கோப்பாக இருப்போம் அப்படிங்கிற பார்வை வருஷத்தில் ஒரு நாள் நம்ம செய்கிற இந்த விஷயத்தினால பல இடங்கள்லையும் அது நமக்கு நெகட்டிவாக போயிட்டு இருக்குது. ஆடி 18 எவ்வளோ சோகமான நாள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கொண்டாட வேண்டிய நாள் இல்லை, அன்னைக்கு துக்கமான நாள். ஆடி 1ஆம் தேதி தான் தீரன் சின்னமலையை கைது பண்ணுறாங்க. கைது பண்ண உடனே எல்லாருக்கும் தெரியும், கொங்கு நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அவரோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனாலும் எப்படியாவது காப்பாற்றிட முடியாதா அப்படிங்கிறதுக்காக அவங்கவுங்க இறை வழிபாட்டில் ஈடுபட்டாங்க, சிறுதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டாங்க. அந்த 18ஆவது நாள் அவரை தூக்கில் போடுற வரைக்கும் கொங்கு நாடு முழுமைக்கும் ஒரு அமைதி, அதே நேரம் அவரை எப்படியாவது காப்பாற்றிட மாட்டோமாங்கிற ஏக்கம், இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால ஒரு சோகம், இதெல்லாம் நிலவிக்கிட்டு இருந்த நேரங்க. அப்ப ஆடி 18 எவ்வளவு சோகமான நாள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கொண்டாட வேண்டிய நாள் இல்லை, அன்னைக்கு துக்கமான நாள்.